பிரைஸ் த லார்ட். இயேசுவின் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய கிருபை. நான் இப்போ இங்கே ஒரு சாட்சியாக நிற்கிறேன் அப்படின்னாலும் அது அவருடைய கிருபை மட்டும்தான். இப்போ நான் பீப்புள் நியூ லைஃப் பைபிள் அகாடமி 2025 பேட்சில் மாஸ்டர் டிகிரி வந்து பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கு முன்னாடி வந்து டிப்ளமோ கோர்ஸ் வந்து படித்தேன். அது படிக்கும்போது எனக்கு இன்னும் படிக்கணும்னு ஆர்வம் இருந்துச்சு. ஸோ பேச்சுலர் டிகிரியும் படித்தேன். பேச்சுலர் டிகிரி படித்து முடிச்சுட்டு எனக்கு இன்னும் எனக்கு மாஸ்டர் டிகிரி படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை. பிகாஸ் நான் பிகாம் வரைக்கும் தான் படித்தேன், அதுக்கு மேலே படிக்கலை. ஸோ எனக்கு எம்பிஏ படிக்கணும்னு ஆசை, அதாவது மாஸ்டர் டிகிரி படிக்கணும் அப்படின்னு ஆசையாக இருந்துச்சு. அப்புறம் யோசிச்சு அது உலக சரீரமான படிப்பு தானே, ஸோ அதில் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் காட்டுறதை விட நான் பைபிளில் வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்டர் டிகிரி போடலாம் அப்படிங்கிறது நான் மாஸ்டர் டிகிரி படிச்சுட்ருக்கேன். இதில் வந்து நான் மாஸ்டர் டிகிரி வாங்கிட்டேன் அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு சந்தோஷமும் பெருமையும் கூட. ஸோ மாஸ்டர் டிகிரி நான் இந்த இயர் பண்ணேன். லாஸ்ட் இயரே பண்ணணும்னு தோணுச்சு, பட் என்னால் பண்ண முடியல. ஸோ இந்த இயர் வந்து நான் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப ஒண்டர்ஃபுல்லான ஸ்பீச்சு, ஒண்டர்ஃபுல்லான டீச்சிங்கு. அதாவது ஒரு டீச்சரும் அவ்வளோ பிரயாசப்பட்டு எங்களுக்காக வந்து நடத்துகிறாங்கன்றப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இங்கே வந்து நாங்கள் 7 to 9, ஆக்சுவலாக நான் வந்து ஈவினிங் 2 கிளாஸ் இருக்குது, மார்னிங்காக அண்ட் ஈவினிங்கில் வந்து 7 to 9 வந்து கிளாஸ் அட்டன் பண்ணிகிட்ருக்கேன். அவங்க சைடில் டீச்சர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நைட் 1 o'clock 2 o'clock அவங்க இதில் இருந்து, பட் அவங்க வந்து நமக்காக பிரயாசப்பட்டு உட்காந்து நமக்காக பைபிள் கிளாஸ் வந்து எங்களுக்காக டீச் பண்ணிட்டு வந்து நினச்சும் போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அவ்வளோ பிரயாசப்பட்டு அவங்க நமக்காக நடத்துகிறாங்க. அவ்வளோ டீச்சிங்குமே வந்து அப்படியே ரொம்ப புரிஞ்சிக்கிற தன்மையில் ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு. பைபிளில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது, எவ்வளோ சொல்லவே முடியாத விஷயங்கள் நம்ம பைபிளை நார்மலாக படிப்போம். பட் அதை தாண்டி பைபிளில் நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத நான் அந்த பைபிள் கிளாஸில் வந்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். நிறைய, கொஞ்சம்லாம் கிடையாது, நிறைய. அதே மாதிரி ஒரு டீச்சர்ஸுமே வந்து அவ்வளோ பிரயாசப்படுறாங்க, அவ்வளோ கஷ்டப்பட்டு எங்களுக்கு ஒவ்வொருத்தருக்குமே வந்து புரிகிற மாதிரி வந்து கிளாஸ் நடத்துறாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குது, சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு பைபிள் கிளாஸ் வந்து வேறு மாதிரி, சீரியஸாக வேறு லெவல் அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பைபிள் கிளாஸில் வந்து நான் வந்து எனக்கு ரொம்ப எல்லா சப்ஜெக்ட்டுமே எல்லா டீச்சர்ஸுமே பெஸ்ட்டு தான், ரொம்ப பெஸ்ட்டு. பட் எனக்கு ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்ட் அப்படின்னா வந்து பரிசுத்த ஆவியானவரால் நிரம்பி அந்நிய பாஷையால் பேசுகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சப்ஜெக்ட்டு. லைக் அதான் ஆக்சுவலாக 3 சப்ஜெக்ட் இருந்துச்சு ஹோலி ஸ்பிரிட்டை பற்றி. ஸோ அதை நான் 3த்தையும் சேர்த்து சொல்கிறேன். அதாவது அந்த கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி அந்நிய பாஷையை பெற்றுக்கொள்ளாதவங்க அந்த இடத்துல பெற்றுக்கொண்டு அந்நிய பாஷையான அடையாளத்தோட அவங்க வந்து பேசினதை நான் பார்த்தேன். ஆல்ரெடி அந்நிய பாஷையை பெற்றுக்கொண்டு பேசினவங்க இன்னும் வல்லமையாக அதிகமாக பெற்று இன்னுமே அந்த இடத்துல பேசினதை வந்து நான் பார்த்தேன். அது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த கிளாஸ் வந்து அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. கண்டிப்பாக எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எல்லா சப்ஜெக்ட்டுமே எல்லா கிளாஸுமே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ரொம்ப வந்து எல்லாருக்கும் தேவையான ஒரு விஷயம், எல்லாருமே படிக்கக்கூடிய ஒரு விஷயம், எல்லாமே தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயம். பட் எனக்கு இந்த சப்ஜெக்ட் வந்து ரொம்ப ஃபேவரெட்டு. ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு இப்போ லாஸ்ட் வீக் வந்து ஒரு சப்ஜெக்ட் என்னென்னா அவுட் மினிஸ்ட்ரி, வெளியே போயிட்டு வந்து எல்லாருக்கும் வந்து ஏசப்பா பற்றி சொல்கிறது, ஏசப்பாக்காக ப்ரேயர் பண்ணுறது. அதாவது இங்கெல்லாம் போகவே முடியாது அப்படின்ற இடங்கள்லாம் மக்கள் இருக்காங்க அப்படிங்கிறதே எங்களுக்கு இப்போ தான் தெரிஞ்சுது. ஸோ அந்த இடத்துக்குலாம் போய் ஏசப்பா பற்றி சொல்கிறதே இருக்கட்டும், அவங்களுக்கு ஏசப்பா பற்றி, அதாவது தண்ணி வசதி கூட கிடையாது, கரண்ட் வசதி கூட கிடையாது. இப்போது ஆக்சுவலாக 2025 இருக்கும், இப்போவுமே கரண்ட் இல்லாத மக்கள்லாம் இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் ஆச்சரியப்படுற மாதிரி தான் இருந்துச்சு. பட் அப்படியும் இருக்கிற மனுஷங்க மத்தியில் நம்ம போய் ஊழியம் எப்படி செய்யணும், ஊழியம் செய்கிறது எப்படின்ட்டு நாங்கள் ப்ராக்டிக்கலாக பண்ணோம். அதாவது உட்காந்து லெசன் கேட்குறத விட ப்ராக்டிக்கலாக பண்ணி பார்த்தா அதோட எஃபெக்ட் தெரியும் இல்லையா. நாங்கள் ப்ராக்டிக்கலாக பண்ணோம். ப்ராக்டிக்கல் சப்ஜெக்ட் வெரி நைஸ், அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. வேறு மாதிரி கிளாஸ் எல்லாமே வந்து வேறு மாதிரி சூப்பராக இருந்துச்சு. நிறைய நிறைய இதில் வந்து நம்ம எப்பவும் நார்மலாக வந்து பைபிள் படிப்போம், ஆனால் அது உள்ள நிறைய விஷயங்கள் இருக்கிறது நமக்கு தெரியாது. கண்டிப்பாக எனக்கு தெரியாது. இதில் வந்து நான் சும்மா ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்கிறேன். லேவியார் ஆகமம் புக்கு வந்து பார்த்திங்கன்னா அதில் நிறைய வந்து பண்டிகைகள்லாம் இருக்கும். நம்ம நார்மலாக அது ஒரு பண்டிகைன்னு படிச்சிருப்போம். ஆனால் அந்த பண்டிகையும் ஒரு குழந்தை பிறக்கிற அந்த ஒரு குழந்தையோட வளர்ச்சி இருக்குது பார்த்தீங்களா, அதாவது குழந்தை உருவானதுலேருந்து அந்த குழந்தை வெளியே பிறக்கிற வரைக்கும் இருக்கிறது தான் அந்த பண்டிகையோட கம்பேர் பண்ணி சொன்னாங்க. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு.
அதாவது இப்படி இல்லாமல் இருக்குது, நமக்கு இது வரைக்கும் தெரியாது. பைபிளை நம்ம எப்படி படிச்சிருக்கோம், லைக் ஓகே இந்த நாளில் இந்த பண்டிகை நடந்துச்சு, இந்த டேயில் இந்த பண்டிகை நடந்துச்சு அப்படின்னு தான் படிச்சிருப்போம். ஆனால் அது ஒரு குழந்தை கருவில் இருக்கும்போது வளர்கிற வளர்ச்சியும் அந்த பண்டிகையும் ஒன்று அதை அதோட கம்பேர் பண்ணுது அப்படிங்கிறது சீரியஸாக அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு. கிளாஸ் எல்லாமே நான் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொன்னேன். அவ்வளோ இன்ட்ரெஸ்ட், எல்லா கிளாஸுமே அல்டிமேட்னு தான் சொல்லுவேன். உங்களுக்கும் பைபிள் கிளாஸில் ஜாயின் பண்ணணும் படிக்கணும் அப்படின்னு ஆர்வம்னா கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். அது ரொம்ப யூஸ்ஃபுல், ஆசீர்வாதமான ஒன்று. எல்லாருக்குமே இது கிடைக்குமான்னு கேட்டால், ஆனால் வாய்ப்புகளை வந்து நம்ம தான் பயன்படுத்திக்கணும். வாய்ப்புகள் நம்மளை தேடி வரும்பொழுதே அதை நம்ம பயன்படுத்திக்கணும்னு சொல்கிறது தான். அவ்வளோ ஒரு ஆசீர்வாதமான இருந்துச்சு. அவ்வளோ ஒரு இவ்வளோ விஷயங்களை ஓகே இவ்வளோ இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஸோ எல்லாமே வந்து ஜாயின் பண்ணுங்கள், கற்றுக்கோங்க இன்னும் நல்லா. எல்லாருமே ஆக்சுவலாக வந்து 10th தான் படிச்சிருக்கேன், 12th தான் படிச்சிருக்கேன் கவலைப்படாதீங்க. பைபிள் கிளாஸ் படிச்சுட்டு மாஸ்டர் டிகிரி வாங்கிட்டேன்னு சந்தோஷமாக ஜாலியாக சொல்லுங்கள். அப்படியே காலர் தூக்கி விட்டு நானும் மாஸ்டர் டிகிரி வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு.